படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தருக்கும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும். நாம் எல்லாரும் வாழ்ந்து வருகின்ற இந்த பூமி எதை நோக்கி போய்க்கொண்டு இருக்கின்றது என்று பார்த்து வருகின்றோம். அதற்குள்ள தொடர்ச்சிதான் இந்த இரண்டாம் பகுதி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நம்மில் ஒருவரு கூட படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவினுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது என்று யோவான் 14 இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் என்று பார்க்கின்றோம். படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவினுடைய ராஜ்யம் எங்கே இருக்கின்றது என்றும் எந்த இடத்தில் இருக்கின்றது என்றும் அங்கு போவதற்கான வழி எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று யோவான் 8:14 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். ஆம், பறந்து விரிந்து இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தில் கோடான கோடி கேலக்சிகள் சுற்றி கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொரு கேலக்சிகளுக்குள்ளும் கோடான கோடி நட்சத்திரங்களும் கோடான கோடி கிரகங்களும் சுற்றி கொண்டு இருக்கின்றன. இவைகளில் படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவினுடைய ராஜ்யம் எந்த கேலக்சியில் இருக்கின்றது என்றும் அந்த கேலக்சியில் எந்த இடத்தில் எந்த கிரகத்தில் இருக்கின்றது என்றும் நாம் யாருக்கும் தெரியாது. ஒருவேளை படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவினுடைய ராஜ்யம் இந்த பிரபஞ்சத்தை கடந்து இரண்டாவது வானத்தில் இருக்கின்றதா அல்லது இரண்டாவது வானத்தையும் கடந்து மூன்றாவது வானத்தில் இருக்கின்றதா என்று நாம் யாருக்கும் தெரியாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு மட்டும்தான் படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவினுடைய ராஜ்யம் எங்கே இருக்கின்றது என்று தெரியும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் யோவான் 14:6 என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லுகின்றார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவோடு இருந்தவரும் அங்கு இருந்து இந்த பூமிக்கு வந்தவரும் இந்த பூமியில் இருந்து மீண்டும் படைப்பாளரின் ராஜ்யத்திற்கு அவரிடம் போனவருமாய் இருக்கின்றார் என்று யோவான் 3:13 பார்க்கின்றோம். ஆம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைப்பாளரின் ராஜ்யம் எங்கே இருக்கின்றது என்று அறிந்தவராய் இருக்கின்றார். அங்கு போவதற்கான வழியை தெரிந்தவருமாய் இருக்கின்றார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், என்னை அல்லாமல் யாராலும் படைப்பாளரின் ராஜ்யத்தை கண்டுபிடிக்கவும் முடியாது, அங்கு வரவும் முடியாது என்று சொல்லுகின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சூரிய குடும்பம் முழுவதுமே அந்தகார இருளாய் மாறிவிட்ட காரணத்தினால் நாம் எல்லாரும் இந்த பூமியை விட்டு படைப்பாளரின் ராஜ்யத்திற்கு போகக்கூடிய இடைப்பட்ட தூரம் முழுவதும் அந்தகார இருளாய் இருக்கின்றபடியால் இந்த இருட்டை கடக்க வேண்டுமானால் வெளிச்சம் வேண்டும். வெளிச்சம் இல்லாமல் பயணம் செய்ய முடியாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாகவும் வெளிச்சமாகவும் ஜோதியாகவும் இருக்கின்றபடியால் நாம் எல்லாரும் பயமில்லாமல் அவரோடு கூட பயணம் செய்து இந்த பிரபஞ்சத்தை கடந்து படைப்பாளராகிய சோதிகளின் பிதா இருக்கின்ற ராஜ்யத்திற்கு போவோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், என்னை விசுவாசித்து என்னுடைய கட்டளைகளின்படி செய்து வாழ்ந்து வந்த அனைவர்களும் என்னுடைய வெளிச்சத்தில் என்னோடு கூட பயணம் செய்து இந்த பிரபஞ்சத்தை கடந்து ஜீவ ஜோதியாக பிரகாசித்து கொண்டு இருக்கின்ற
படைப்பாளரிடம் அழைத்து செல்வேன் என்று யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் என்று பார்க்கின்றோம். இந்த பூமி அழியக்கூடிய காலங்களையும் நேரங்களையும் நோக்கி போய்கொண்டு இருக்கின்றது என்று விஞ்ஞானிகளுக்கு தெரியும். அதனால்தான் விஞ்ஞானிகள் எல்லாரும் நினைக்கின்றார்கள், இந்த பூமி அழிவை சந்திப்பதற்கு முன்னதாகவே நாம் இந்த பூமியைப் போல் ஒரு கிரகத்தை கண்டுபிடித்து அங்கு போய் விட வேண்டும் என்று நினைத்து இந்த பிரபஞ்சத்தில் பல வருடங்களாக பல கோடி பணங்களை செலவு செய்து தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படி தேடி கண்டுபிடித்தாலும் கூட அங்கு போவதற்கான சாத்தியம் மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. ஒருவேளை அங்கு போய் வாழ்ந்தாலும் கூட அங்கும் ஆபத்து இருக்கின்றது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். எப்படியெனில் இந்த பிரபஞ்சத்தில் சுற்றி கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு கேலக்சிகளும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும். அதனால் ஒவ்வொரு கேலக்சிகளிலும் இருந்த நட்சத்திரங்களும் கிரகங்களும் அந்தந்த கேலக்சியின் கட்டுப்பாட்டை இழந்து சிதறி தாறுமாறாக ஓடி ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும். அதனால் ஒவ்வொரு கிரகங்களும் நெருப்புக்கோளாய் மாறிவிடும். இந்த பூமியும் மற்ற கிரகங்களோடு மோதி நெருப்புக்கோளாய் மாறிவிடும். ஏன் இப்படி நடக்கின்றது என்றால், இந்த வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுவதால் இப்படி நடக்கின்றது என்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இப்படி இந்த பூமியும் அதில் உள்ளவைகள் அனைத்தும், இந்த வானமும் அதில் உள்ளவைகள் அனைத்தும் நெருப்பில் அழியப் போகின்றதாய் இருக்கின்றபடியால் இந்த பிரபஞ்சத்தில் எந்த கிரகத்திலும் ஜனங்கள் போய் வாழ முடியாத சூழ்நிலைகள் இருக்கின்றது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஆகையால் ஜனங்கள் வாழ்வதற்கு கோடான கோடி பணங்களை செலவு செய்து கிரகத்தை தேடாமல் வரக்கூடிய மிகப்பெரிய இந்த அழிவில் இருந்து ஜனங்கள் எல்லாரும் காப்பாற்றப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தேடுவதும் யோசிப்பதும் செயல்படுத்துவதும் முக்கியமானதாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நோவா காலத்தில் வாழ்ந்து வந்த ஜனங்கள் எல்லாரும் படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவிற்கு பயப்படாமலும் அவருடைய கட்டளைகளின்படி செய்து வாழாமலும் இந்த பூமி அழியாமல் என்றென்றும் இப்படியே இருக்கும் என்று தங்கள் உள்ளத்தில் நினைத்து இந்த உலக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டும் அவைகளையே இச்சித்தும் அவைகளையே தேடி ஓடி பணங்களையும் பொன்னையும் பொருட்களையும் நிலங்களையும் சேர்த்து வைத்து கொண்டு ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் கொடுக்காமலும் தான தருமங்களை செய்யாமலும் ஆடம்பரமும் சொகுசுமான வாழ்க்கை வாழ்ந்து திருப்தியாக புசித்து குடித்து விபச்சாரங்களையும் வேசித்தனங்களையும் கொலைகளையும் கொள்ளைகளையும் செய்து வாய்க்கூசாமல் பொய்களையும் பொய் சாட்சிகளையும் சொல்லி தங்களுடைய மன விருப்பப்படி இப்படிப்பட்ட எல்லாவித தீமையான பாவங்களையும் செய்து வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் வரக்கூடிய அழிவை உணராமல் இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் குழந்தைகளை பெற்றும் கட்டிடங்களை கட்டவும் நிலங்களை வாங்கவும் விற்கவும் நடவும் அறுவடை செய்யவும் இப்படி இந்த உலக வழக்கத்தின்படியும் இந்த உலக வேலைகளிலும் தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி
வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அந்த காலகட்டங்களில் படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரின் நீதியை குறித்து பிரசங்கித்த நோவாவின் வார்த்தைகளை ஜனங்கள் எல்லாரும் கேட்க மனமில்லாமல் அசட்டை பண்ணிவிட்டு இந்த உலகத்திலுள்ள கேலி கூத்துக்களையும் நாடகங்களையும் பார்த்து வரக்கூடிய அழிவை அறியாமலும் உணராமலும் பாவங்களை விட்டு மனம் திருந்தாமலும் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். திடீரென்று இந்த பூமியின் மேல் மழை பெய்து இந்த பூமி முழுவதும் தண்ணீரினால் மூடப்பட்டது. நோவாவின் குடும்பத்தில் உள்ள 8 பேர்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். மீதமுள்ள ஜனங்கள் அனைவர்களும் அழிக்கப்பட்டார்கள் என்று ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். நோவா காலத்தில் பூமியிலுள்ள ஜனங்கள் மட்டும் அழிக்கப்பட்டார்கள். இன்று இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் எல்லாரும் வாழ்ந்து வருகின்ற இந்த பூமியும் அதில் உள்ளவைகள் அனைத்தும், இந்த வானமும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற கோடான கோடி கேலக்சிகளும் அவைகளில் உள்ள நட்சத்திரங்களும் கிரகங்களும் அழிக்கப்படும் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக உறுதிப்படுத்தி சொல்லி இருக்கின்றார் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இருக்கின்ற வானமும் பூமியும் அவைகளில் உள்ள அனைத்தும் அக்கினியால் எரிந்து வெந்து உருகி போகும் என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7-12 வசனங்களில் சொல்லி இருக்கின்றதை பார்க்கின்றோம். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பூமியிலும் இந்த பிரபஞ்சத்தில் எந்த இடத்திலும் எந்த கிரகத்திலும் ஜனங்கள் வாழ முடியாத சூழ்நிலைகள் வரப்போகின்றது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எல்லாரையும் எச்சரிக்கை செய்யும் விதமாகவே சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதனால்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இந்த பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். உங்களுக்கு உண்டானவைகளை விற்று ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் கொடுங்கள் என்று மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார். ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ இந்த உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் தன் இருதயத்தில் இச்சித்து அவைகளையே தேடி ஓடுகின்றவராக இருந்தால் அந்த நபர் மேல் படைப்பாளராகிய சோதிகளின் பிதா பிரியமாக இருக்க மாட்டார் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். இந்த உலக ஆசைகளில் மூழ்கி போய் இருக்கின்ற அனைவர்களும் வரக்கூடிய அழிவிலிருந்து காப்பாற்றப்பட மாட்டார்கள் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30-31ஆம் வசனங்களிலும் 40-41ஆம் வசனங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமைகள் எல்லாம் படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் அனைத்தும் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் அழிந்து போகும். தேவனுடைய கட்டளைகளின்படி செய்து வாழ்கின்றவர்கள் மட்டும் இயேசு கிறிஸ்துவினால் காப்பாற்றப்பட்டு இந்த பிரபஞ்சத்தை கடந்து படைப்பாளரின் ராஜ்யத்தில் பிரவேசித்து என்றென்றும் அழியாத நித்திய வாழ்வை பெற்று சதா காலங்களிலும் உயிரோடு வாழ்வார்கள் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் மத்தேயு 24ஆம் அதிகாரம்
30-31 வசனங்களிலும், யோவான் 14 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய ஊழியர்களே, அன்பான தேவனுடைய விசுவாசிகளே, அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த வானமும் இந்த பூமியும் அவைகளில் உள்ள அனைத்தும் எப்படி அழிக்கப்படும் என்றும், யாரெல்லாம் காப்பாற்றப்படுவார்கள் என்றும், யாரெல்லாம் கைவிடப்படுவார்கள் என்றும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். வரக்கூடிய மிகப்பெரிய இந்த அழிவிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால், படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசித்து அவர்கள் கொடுத்த புதிய ஏற்பாட்டின் கட்டளைகளின்படி செய்து வாழுங்கள். இனி காலம் செல்லாது. எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவே வேகம் வாரும். ஆமேன்.